நான் பிரான்ஸுக்கு வந்த புதுசுல ஒரு நாள் இப்படி ட்ரெயினுக்கு பார்த்து கொண்டிருந்தேன். அப்ப இருக்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு முன்னுக்கு ஒரு ஆள் இப்படி போனை பார்த்து கொண்டே நடந்து போய் கொண்டிருந்தார். அப்ப அதுக்கு பக்கத்துல இன்னொரு ஆள் ஒரு கதிரையில இருந்து பேப்பர் வாசிச்சு கொண்டிருந்தார். அப்ப இவங்க ரெண்டு பேரும் அவங்கள பார்க்கல. அப்ப அந்த போனை பார்த்து கொண்டு போயிட்டு இருக்காரு. அப்படியே நடந்து கொண்டு போய் கொண்டிருக்காரு அப்படி போனை பார்த்து கொண்டே. அப்ப தெரியாம என்னென்றால் போய் அந்த இருக்கிறவர்கிட்ட காலை மிதிச்சிட்டார். அப்ப மிதிச்ச உடனே இப்ப இவர் உடனே பார்த்துட்டு சொல்றார், அந்த காலை மிதிச்சவர் பார்த்துட்டு, désolé, j'ai pas fait exprès சொன்னார். j'ai pas fait exprès. ஓகே, இப்ப நான் பின்னுக்கு இருந்து பார்த்து கொண்டிருக்கேன் நடக்கிற எல்லாத்தையும். அப்ப எனக்கு இந்த j'ai pas fait exprès என்னன்னு விளங்கல. எனக்கு அவன் சொன்னது என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல. அப்ப வந்து நான் ஓகே இப்ப வீட்டை போய் நான் இன்டர்நெட்ல எல்லாம் தேடி பார்க்க அப்ப தெரியுது. அப்ப j'ai pas fait exprès என்றால் நான் நோக்கத்துடன் செய்யவில்லை, நான் வேணுமென்று செய்யல. j'ai pas fait exprès. ஓகே, இந்த வருஷத்தை நீங்களும் உங்களுக்கு எதுவும் தெரியாமல் வேணுமென்று செய்யாட்டி நீங்கள் தெரியாமல் ஒரு கப்பை தட்டி விட்டுட்டீங்களோ இல்ல யாரும் தெரியாமல் இடிச்சிட்டீங்களோ அப்ப நீங்க சொல்லலாம் j'ai pas fait exprès.